பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. அதென்ன தாயே, அடுத்தடுத்த வருடங்களில் இருவேறு தரப்புடன் ஒப்பந்தங்கள். அப்படி பார்த்தால் மராட்டியர் இரு பிரிவாக நின்றது போல பிரிட்டிஷாரும் இரு பிரிவாக நின்றிருக்க வேண்டுமல்லவா? ஆனால் நடந்தது என்ன தாயே? வினவினானந்த சிறுவன். அவனுக்கு ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் ஏற்பட்ட ஓர் உடன்படிக்கை அடுத்து கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் பூனாவின் நானா ஃபட்னவிஸ் தலைமையிலான மராட்டிய கூட்டமைப்பின் பாதுகாப்பரசு தரப்புக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆகியவை குறித்து சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இரண்டாவது ஒப்பந்தம் பம்பாயில் இருந்த ஆங்கில அரசின் எதிர்ப்பு காரணமாக நடைமுறைக்கு வரவில்லை. இதனால் மராட்டிய கூட்டமைப்புடன் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியார் அடுத்தடுத்து போர்களை தொடங்கினார்கள். 1781 பிரிட்டிஷ் கம்பெனியாரின் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒரு படையை அனுப்பினான். கேப்டன் பாப் ஹாம் தலைமையில் மராட்டிய கூட்டமைப்புடன் போரை தொடங்கினர் ஆங்கிலேயர். அப்போது மராட்டிய தலைவராக இருந்த மகாதாஜி சிந்தியாவை தோற்கடித்த ஆங்கிலேயர் குவாலியரை கைப்பற்றினார்கள். 1782 வாரன் ஹேஸ்டிங்ஸ் மகாதாஜி சிந்தியா இருவருக்கும் இடையே சால்வை ஒப்பந்தம் கையெழுத்தானது. ரகுநாத ராவுக்கு உதவும் சாக்கில் மராட்டிய கூட்டமைப்பை எதிர்த்து 1775 முதல் 1782 முடிய நடைபெற்ற இந்த முதல் ஆங்கிலேய மராட்டிய போரின் முடிவில் மராட்டிய கூட்டமைப்பு தோல்வியடைந்தது. இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட சால்வை ஒப்பந்தப்படி மராட்டிய கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட சால்சே தீவு, பரூச் உள்ளிட்ட துறைமுக நகரங்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்டன. வெறும் ஒரு வருட காலம் பேஷ்வா என நியமிக்கப்பட்ட ரகுநாத ராவ் அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டது. 2ஆம் மாதவ் ராவ் பேஷ்வா என ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இந்த ஒப்பந்தம் மூலம் பிரிட்டிஷாரின் செல்வாக்கு அதிகரித்தது. பிரிட்டிஷாருக்கும் மராட்டியர்களுக்கும் இடையே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சமாதான உறவு நீடித்தது. அப்படியெனில் தாயே, ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் 20 ஆண்டுகள் அவர்களுக்குள் எந்தவித பிணக்கும் ஏற்படவில்லையா? கேட்டான் அந்த சிறுவன். மராட்டிய பேரரசின் சில பகுதிகளை ஆங்கிலேயர் எடுத்துக்கொண்டு அங்கே கப்பம் வசூலித்துக் கொண்டு தங்கள் வருவாயை பெருக்கி வந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் மைசூர் ராஜ்யத்துடன் சில போர்கள் நடந்தன. அப்போது மராட்டியருடன் ஆங்கிலேயரும் இணைந்து செயல்பட்டார்கள். ஆனால் அந்த 20 ஆண்டுகள் அமைதியை குலைக்கும் வகையில் அடுத்த போர் நடந்தது. அதுதான் 2ஆம் ஆங்கிலேய மராட்டிய போர் என்றேன் அந்த சிறுவனிடம். முதல் போரில் குவாலியர் வீழ்ந்தது. 2ஆம் போரில் வேறு 2 மராட்டிய பகுதிகள் வீழ்ந்தன. எப்படி தெரியுமா? 1802 டிசம்பரில் இந்தோர் மன்னன் பிரிட்டிஷாருடன் இராணுவ பாதுகாப்பு உடன்படிக்கை செய்து கொண்டான். இதனை மராட்டிய கூட்டமைப்பின் சிந்தியாக்களும் போஸ்லேக்களும் ஏற்கவில்லை. இதனால் 1803 முதல் 1805 வரை 2ஆம் ஆங்கிலேய மராட்டிய போர் நடைபெற்றது. ஹோல்கர் வம்ச இந்தோர் மன்னனின் பின்னே நின்று கொண்டு மராட்டிய கூட்டமைப்பின் பேஷ்வா 2ஆம் பாஜிராவுடன் ஆங்கிலேயர் மேற்கொண்ட போர்.
அந்த போரின் விளைவாக மராட்டியர்கள் மத்திய இந்தியாவையும் ராஜபுதனத்தின் பெரும் பகுதிகளையும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியாரிடம் பறிகொடுத்தார்கள். அது எப்படி நடந்தது தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.